ஹாய் ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்களை மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது என்னோட செகண்ட் வீடியோ Z900ல. ஒரு வாரம் ஆச்சு வண்டி எடுத்து, அதனால இன்னைக்கு எடுத்துடலாம். பெரிய ட்ரிப் அடிக்கணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன சின்ன ட்ரிப்லாம் அடிக்கணும். எல்லாம் கம்ஃபர்ட்டாக இருக்கு. எல்லாம் ஒரே ஒரு ப்ராப்ளம்லாம், பின்னாடி உட்காருவாங்க, கரெக்டாக உட்கார முடியாது, கஷ்டமா இருக்கும். பில்லின சீட்டுக்கு எது ஏற்றது இல்லை. கொஞ்சம் தூரம் உட்காரலாம், ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் 15 கிலோமீட்டர்ஸ் உட்காரலாம். தொடர்ந்து உட்காந்து அது ரொம்ப கஷ்டம். ஆனா முன்னாடி ஓட்டுறவங்களுக்கு செமையா இருக்கும். இன்னும் வண்டியில எதுவும் மாத்தல, அப்படியே வண்டி ஷோரூம் கண்டிஷன்ல அப்படியே இருக்கு. சேஞ்ச் எதுவும் பண்ணல. இப்பதான் வந்து மிரரை கைட்டுட்டு சைடு மிரர், ஹேண்டில் மிரர் வச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா தெரியும், ஹேண்டில் மிரர். இப்ப நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சின்ன ட்ரிப்பு தாங்க. ட்ரிப்புன்னு சொல்ல முடியாது, சும்மா வண்டிக்கு ஒரு வார்ம் அப். வெல்கம் டு பெருங்குளத்தூர். வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். டிராபிக்ல நான் முன்னாடி R15 ராயல் என்ஃபீல்டு தான் வச்சிருந்தேங்க. R15 பொறுத்த வரைக்கும் முதுகு பயமா இருக்கும். V3 வச்சிருந்தேன் நான், முதுகு பயங்கரமா வலிக்கும். ராயல் என்ஃபீல்டு நல்லா கம்ஃபர்ட்டா இருக்கும். மீட்டியர் 350 வச்சிருந்தேன், நல்லா கம்ஃபர்ட்டா இருக்கும். இருந்தாலும் ஸ்பீட்ஸ் பயங்கரமா ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. Z900 ஹீட்டு நல்லா ப்ரொடியூஸ் பண்ணுவான். என்னோட பேர் வந்து பீஸ்ட்னு வச்சிருக்கேன். சின்ன வயசுல வந்து ஒரு ட்ரீமுங்க, நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கணும். அதோட சவுண்டு தாங்க எனக்கு இந்த வண்டி பீஸ்ட் வாங்குறதுக்கான காரணமே சவுண்டு தான். இதோட சவுண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த நார்மல் பைக்கோட இந்த சூப்பர் பைக்ஸ்லாம் வந்து ஒரு சவுண்ட் இருக்கும். அதோட கிரேஸுக்கு நான், அதோட பைத்தியம் நான். என் வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் சூப்பர் பைக் ஓட்டினாலும் இது Z900 தான். ஃபர்ஸ்ட் R15 ஓட்டினேன், அதுக்கப்புறம் அது 150cc, அதுக்கப்புறம் 350cc எல்லாம் ராயல் என்ஃபீல்டு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வண்டி ஓட்டுறேன். ஆனால் நடுவில் வந்து என் ஃப்ரெண்டு, கசின்ஸு, GT ஓட்டியிருக்கேன், அவங்க வச்சிருந்தாங்க. ஹயபுசா என் ஃப்ரெண்டு வச்சிருக்காரு, வாங்கி ஓட்டலாம் ஒரு நாள். பார்க்குறேன், அப்படியே கொஞ்சமாக போகலாம். இது நம்மளோட ஓன் வெஹிக்கல். ஹயபுசாலாம் வாங்க முடியுமா என்னன்னு தெரியல. இருந்தாலும் வாங்கி ஓட்டிட்டு பார்த்துட வேண்டியதான். ட்ரீம்னு ஒன்று இருக்கும்ல, எல்லா வண்டியும் ஓட்டிடணும். என்னோட ட்ரீமே வந்து எல்லா சூப்பர் பைக்கும் ஓட்டி பார்த்துனாங்க. துக்காட்டி, பெனகலா, ஹயபுசா, H2R, அதாவது இருக்க எல்லா சூப்பர் பைக்ஸும் ஒரு டைமாவது ஓட்டிடணும். ஆனால் நானே நம்பலைங்க. நான் வந்து Z900 வாங்கணும்னு சொல்லிட்டு நான் நம்பவே இல்லை. ஸ்பீடு இது வரைக்கும் நான் ரொம்பலாம் வச்சிருக்கிறது இல்லைங்க. அதான் இது கொஞ்சம் ஹேண்டில் பண்ண கட்டுன்னு இருக்கேன் பீஸ்ட்டு. ஏன்னா என்னோட வேகம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். இது வரைக்கும் போனதில்லை. என்னோட ஸ்பீடு வந்து ஒரே ஒரு டைம் டெஸ்ட் பண்ணியிருப்பேன், 175. அதுவும் சும்மா யாரும் இல்லாத இடத்துல டெஸ்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் 120 கூட ரீச் ஆகுறதெல்லாம் 110, அவ்வளோதான். 110லேயே போயிட்டுருக்கு. இதுக்கு போன வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ அதான் ஃபஸ்ட்டு வீடியோ
அதில் பார்த்தீங்கன்னா நான் சும்மா வந்து வீடியோ போடலாம், கிளாரிட்டி இல்லை, எதுவும் இல்லை, சும்மா ஒரு வீடியோ போடலாம், எவ்வளோதான் ஸ்பீடு போகுதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு யாரும் இல்லாத இடத்துல 10 செகண்ட்ஸில் எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு பார்த்தேன். அவ்வளோதான், அது போயிடுச்சுங்க. 175ங்க, நம்பவே முடியல. நான் நினைச்சேன் இன்னும் ஸ்பீடு ஏறிட்டு போகுது, மிஞ்சி போனால் 120 130 போகுதுன்னு நினைச்சேங்க. ஏன்னா நான் ஸ்பீட் ஸ்டார்ட் பண்ணும்போது 70 அப்படிதான் நினைச்சேன். டக்குனு ஆக்சிலேட் பண்ணனே ஸ்பீடு எக்கு தப்பா ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஓட்டிட்டு வந்து நான் பார்த்தாதான், வீடியோவில் பார்த்தாதான் தெரியுது நான் 175 ரீச் ஆயிருக்குன்னு. ஏன்னா நம்பவே முடியல 175 ரீச் ஆகுது. ஏன்னா நம்மளோட ஸ்பீடில் ஓட்ட மாட்டேங்க. என்னோட ஸ்பீடே 120, ஏன்னா அதிகபட்சம் 130. காரில் போனால் கூட 120 தாங்க. சேஃப்டி முக்கியம். இப்பயே ஹீட் வந்து காலில் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதை ஷூவும் போடல,